ஸ்ரீ மார்கசீர்ஷ மகாத்மியம் 4ஆம் அத்தியாயம். தேவி ராதை மிகவும் குழந்தைத்தனமாக இருக்கிறாள். புல்லாங்குழலை பிடித்து கொண்டு அவள் பாதங்களை எதிர்பார்த்து சென்றாள். தாம் அனைவரின் இதயத்தை எடுத்து கொண்டீர்கள். தாம் தேவகி நந்தனராக இருக்கிறீர்கள். தாம் மாலஸ்ரீ ஸ்மிருதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உண்மையான இதயத்துடன் வணங்கி அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை கேட்கும் எந்த ஒரு பக்தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் அவர் மீதும் அவர் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் நம்பினால் அவர் உங்கள் கடவுள் என்றும், நீங்கள் நம்பவில்லை என்றால் அவர் ஒரு கல் என்றும் கூறப்படுகிறது. இன்றைய பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே ஒரு சிலை வடிவில் கடவுள் வடிவில் வரவேண்டிய ஒரு உண்மையான பக்தரின் கதையை தான் நாம் இன்று காணப்போகிறோம். அது எப்படி கடவுள் தனது பக்தர்களில் ஒருவரை பொய்யர் என்று அழைக்கப்படுவதிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினார் என்ற கதையை இன்று நாம் செவிமடுக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழுது கொண்டிருக்கும் ஒரு பக்தரின் அழுகையை கேட்டு கடவுள் தனது பக்தர்களின் ஒருவரை பொய்யர் என்று அழைக்கப்படுவதிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினார் என்பது இந்த கதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசர் தனது ராஜ்யத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பெரிய மற்றும் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினார். அதில் பூஜை செய்ய ஒரு பூசாரியையும் நியமித்தார். அந்த பூசாரி ஏற்கனவே ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர். இப்போது பூசாரி தனது கண்ணனை எப்போதும் மிகுந்த பக்தியுடன் காணத் தொடங்கினார். அவருக்கு அன்புடன் மிகுந்த சேவை செய்து அவருக்கு உணவு வழங்கினார். இந்த வழியில் கண்ணனை வணங்கிய பிறகு அவர் தனது பணியாளர்களில் ஒருவரின் ஆசியை பெற்றார். அவர் அதனுடன் ஒரு மலர் மாலையை அனுப்புவார். அதை பூசாரி முதலில் கடவுளுக்கு அணிவிப்பார். அரசர் தரிசனத்திற்கு வரும் பொழுது கடவுளின் கழுத்திலிருந்து அந்த மாலையை எடுத்து அரசருக்கு ஆசீர்வாதமாக அவற்றை அணியச் செய்வார். இந்த வழியில் அரசரின் பூசாரியின் நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் காரணமாக அரசர் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை. இப்போது அவர் ஒவ்வொரு நாளும் செய்வது போல் தனது பணியாள் மூலம் மாலையை அனுப்பினார். மேலும் இன்று நாம் ஆலயத்திற்கு வர இயலாது, எனவே தயவு செய்து இந்த மாலையை பணியாள் மூலம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று பூசாரிக்கு ஒரு செய்தியும் அனுப்பினார். இப்போது மாலையை கொடுத்துவிட்டு செய்தியை கூறிய பிறகு பூசாரி வழக்கம் போல் ஆலயத்தை விட்டு வெளியேறி தனது கண்ணனை ஒவ்வொரு நாளும் போல மாலையை அணியச் செய்தார். இப்போது பூசாரி கண்ணனை மாலையை அணிவிக்க சொன்னார். அப்போது அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. தான் கடவுளுக்கு சேவை செய்து நீண்ட காலம் வாழ்ந்தேன். ஆனால் இன்று வரை கடவுளிடமிருந்து எடுத்து அரசரை அணிய செய்யும் இந்த மாலையை நான் அணியவில்லை. இப்போதும் நான் இறக்க நேரிடும் போது என் வாழ்க்கையை எப்படி நான் நம்புவது? அண்ணன் இதை செய்திருந்தால் இன்று நான் ஏன் இந்த மாலையை அணியக்கூடாது? நான் அதை காண்பேன் என்று எண்ணி பூசாரி இறைவனின் கழுத்திலிருந்து மாலையை கழற்றி அதை தானே அணிந்து கொண்டு பணியாளன் வரும்போது தான் அதை தன் கழுத்திலிருந்து கழற்றி அவருக்கு கொடுப்பேன் என்று எண்ணினார். இப்போது இறைவனின் கழுத்திலிருந்து கழற்றப்பட்ட மாலை அணிந்த பிறகு பூசாரி ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் தனது மனதில் 1 கோடி முறை இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். திடீரென்று பூசாரி அரசரின் ஊர்வலம் ஆலயத்தை அடைய போகிறது என்று வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இப்போது பூசாரி இந்த குரலை கேட்டதும் அவர் பயந்தார். பணியாளரின் குரலை கேட்டு அரசரின் திடீர் வருகையால் பூசாரி மிகவும் பயம் கொண்டார். இப்போது அரசர் இந்த மாலையை நான் அணிந்திருப்பதை கண்டால் அவர் மிகவும் கோபப்படுவார், என்னை தண்டிக்க கூடும் என்று அவர் எண்ணினார். இதை எண்ணி பூசாரி தனது கழுத்திலிருந்த மாலையை கழற்றி மீண்டும் கண்ணையாவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே அணிவித்தார். அரசரின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பூசாரி இறைவனை அந்த மாலையை அணிவிக்கச் செய்து மனம் திரும்ப தொடங்கினார். நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என்று எண்ணினேன். நானே இறைவனின் கழுத்திலிருந்த மாலையை அணிந்தேன். என் கழுத்திலிருந்த மாலையை அகற்றிய பிறகு இறைவனை அணிவிக்க செய்தேன்.
நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். ஆனால் மறுபுறம் பூசாரி மன்னரின் கோபத்தால் கோபமடைந்தார். கோவிலில் உள்ள இடத்தில் அரசருக்காக காத்திருந்த பூசாரி அரசர் ஆலயத்திற்கு வந்தபோது பூசாரி கடவுளின் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி அரசரை அணியச் செய்தார். அரசர் மாலையை தனது கழுத்தில் அணிந்தவுடன் மாலையில் ஒரு வெள்ளை முடியை கண்டார். இதனை கண்ட அரசர் அனைத்தையும் புரிந்து கொண்டார். பூசாரி இந்த மாலையை முன்பே அணிந்திருக்க வேண்டும் என்பதை அரசர் புரிந்து கொண்டார். இப்போது நான் இங்கு வந்த பிறகு என்னை அதே மாலையை அணியச் செய்துள்ளார் இந்த பூசாரி. என்னை ஏமாற்றிவிட்டார். இதை எண்ணி அரசர் கோபம் கொண்டார். இப்போது அரசர் பூசாரியிடம் இந்த மாலையில் யாருடைய வெள்ளை முடி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கவும், ஏனெனில் பூசாரிக்கும் வயதாகிவிட்டது, அவருடைய தலையில் உள்ள முடி கூட வெண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் பூசாரி கண்டதும் நான் என் பெயரை கூறினால் அரசர் நிச்சயமாக என்னை தண்டிப்பார் என்று எண்ணினார். எனவே பூசாரி அவசரமாக இது கடவுளின் முடி என்று கூறினார். பூசாரி பொய்களுக்கு பிறகு பொய்களை சொல்வதால் அரசர் மிகவும் கோபமடைந்தார். இப்போது சிலைகளின் முடி எப்படி வெண்மையாக மாறத் தொடங்கியது. இதை கண்ட அரசர் பூசாரியிடம், சரியாக நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நான் நாளை ஸ்ருங்கா கார்த்திகளிடம் வருவேன். பின்னர் இறைவனின் தலைமுடி கருப்பாக இருக்கிறதா அல்லது வெள்ளையாக இருக்கிறதா என்று காண்பேன். ஏனென்றால் இறைவனை அலங்கரிக்கும் போது அவரது கிரீடம் அகற்றப்படும். கிரீடம் அகற்றப்படும் போது முடி தெரியும். இறைவனின் தலைமுடி கருப்பாக மாறினால் பூசாரியே, இந்த பாவத்திற்கு நான் உங்களுக்கு மரண தண்டனை வழங்குவேன். அரசர் இந்த கட்டளையை வழங்கி அங்கிருந்து வெளியேறினார். இப்போது அரசர் வெளியேறியவுடன் பூசாரி கரங்களை கூப்பி இறைவனின் முன் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். பகவானே, நான் உங்கள் முன் யூதாவை பேசிய குற்றத்தை செய்தேன் என்பது எனக்கு தெரியும். இது உங்களுக்கும் தெரியும். நான் உங்களுக்காக மீண்டும் என் கழுத்தில் அந்த மாலையை அணிந்துள்ளேன். நான் உங்களுக்கு சேவை செய்ததால் ஒரு நாள் நானே சடைவி மாலையை அணிய வேண்டும் என்று என் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. இன்று அரசர் வராத போது நான் இந்த பெரிய தவறை செய்தேன். நான் உங்களுக்காக சடைவி மாலையை அணிய விரும்புகிறேன். அதனால்தான் இந்த குற்றத்தை செய்தேன். பகவானே, முடிந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஐயனே, முதலாக நான் இப்படி பேராசை கொண்டேன். மேலும் ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. இப்போது அரசர் என்னை ஒரு பிணம் போல தண்டிப்பார். கடவுளே, நம்மால் மட்டுமே என்னை காப்பாற்ற இயலும். இல்லையெனில் நாளை அரசர் என்னை தூக்கிலிடுவார். இப்படியாக பூசாரி இரவு முழுவதும் அழுது கண்ணனின் சிலைக்கு முன்னால் உறக்கம் கொண்டார். மறுபுறம் அரசர் மறுநாள் அவரது கட்டளைப்படி வந்தபோது அவர் இறைவனையே அலங்கரிக்க கூறினார். பூசாரி இதனை கேட்டதும் பயத்தில் ஒரு மூலையில் நின்றார். இப்போது சிலையின் முடி கருப்பாக மாறினால் முழு கதையும் வெளிப்படும் என்று அவர் மனதில் மிகவும் பதட்டமாக இருந்தது. இப்போது அரசர் தன்னை அலங்கரிக்க தாக்கூர்ஜியின் கிரீடத்தை அகற்றியவுடன் இதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் கண்ணையாஞ்சியின் அதாவது தாக்கூர்ஜியின் முடி அனைத்தும் வெண்மையாக இருந்தது. இப்போது பூசாரி தனது உயிரை காப்பாற்ற இந்த முடிகளை வெண்மையாக சாயம் பூசி இருக்க வேண்டும் என்று அரசர் எண்ணினார். மற்றும் பூசாரி தனது கண்களுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண்டபோது அவர் ஆச்சரியம் கொண்டார். இருவரும் இன்னும் ஆச்சரியப்பட்ட நிலையில் சிலையிலிருந்து ஒரு குரல் வந்தது. அது கண்ணையாவின் குரல்தான். அவர், அரசரே, இதுவரை நீங்கள் என்னை ஒரு சிலையாக மட்டுமே கருதினீர்கள். அதனால் நான் இன்று உங்களுக்கு ஒரு சிலையாக மட்டுமே இருக்கிறேன். ஆனால் இந்த பூசாரி என்னை கடவுளாகவே கருதி எனக்கு நம்பிக்கையின் மரியாதையின் பேரில் இருப்பிடமும் யூதாவை பெற நான் குற்றத்தை செய்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இது உங்களுக்கும் தெரியும். நான் உங்களுக்காக மீண்டும் என் கழுத்தில் அந்த மாலையை அணிந்துள்ளேன். நான் உங்களுக்கு சேவை செய்ததால் ஒரு நாள் நானே சடைவி மாலையை அணிய வேண்டும் என்று என் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. இன்று அரசர் வராத போது நான் இந்த பெரிய தவறை செய்தேன். நான் உங்களுக்காக சடைவி மாலையை அணிய விரும்பினேன். அதனால்தான் இந்த குற்றத்தை செய்தேன். பகவானே, முடிந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஐயனே, முதல் முறையாக நான் இப்படி பேராசை கொண்டேன். மேலே ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. இப்போது அரசர் என்னை ஒரு பிணம் போல தண்டிப்பார். கடவுளே, தம்மால் மட்டுமே என்னை காப்பாற்ற இயலும். இல்லையெனில் என்னை தண்டித்து விடுவார்.
பூசாரி இதனை கேட்டதும் பயத்தில் ஒரு மூலையில் நின்றார். இப்போது சிலையின் முடி கருப்பாக மாறினால் முழு கதையும் வெளிப்படும். அவர் மனதில் மிகவும் பதட்டமாக இருந்தது. இப்போது அரசர் தன்னை அலங்கரிக்க தாக்கூர்ஜியின் கிரீடத்தை அகற்றியவுடன் இதனை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் கண்ணையாஜியின் அவரது தாக்கூர்ஜியின் முடி அனைத்தும் வெண்மையாக இருந்தது. இப்போது பூசாரி தனது உயிரை காப்பாற்ற இந்த முடிகளை வெண்மையாக்க சாயம் பூசியிருக்க வேண்டும் என்று அரசர் எண்ணினார். பாருங்கள், அரசரால் இன்னும் அதை நம்ப இயலவில்லை. இப்போது அந்த முடியை மீட்க அரசர் கண்ணையாவிடம் சிலையில் இருந்து ஒரு முடியை பிடித்து பலமாக இழுத்தார். அங்கிருந்து இரத்தம் வழிய தொடங்கியது. இதை கண்ட அரசர் மிகவும் பயந்து கண்ணையாஞ்சியின் முடி வெண்மையாக இருந்தது கால்களை பிடித்துக்கொண்டு அவர் அவர்களிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். இப்போது அரசரும் இந்த சிலையில் தாக்கூர்ஜியே வசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். மறுபுறம் பூசாரி தனது விழிகளுக்கு இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண்டபோது அவர் ஆச்சரியம் கொண்டார். இருவரும் இன்னும் ஆச்சரியப்பட்ட நிலையில் சிலையிலிருந்து ஒரு குரல் வந்தது. அது கண்ணையாஜியின் குரல்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அரசரே, இன்று வரை நீங்கள் என்னை ஒரு சிலையாக மட்டுமே கருதினீர்கள். அதனால்தான் இன்றும் நான் உங்களுக்கு ஒரு சிலையாக மட்டுமே இருக்கிறேன். ஆனால் இந்த பக்தர் பூசாரி என்னை கடவுளாகவே கருதி தனது நம்பிக்கையின் மரியாதையை காப்பாற்றவும் தங்களுக்கு புரிய வைக்கவும் எனக்காக தனது தலைமுடியை மொட்டையடிக்க சென்றார். அப்போது ராஜா அரசரே தனது தவறை உணர்ந்தார். மறுபுறம் இன்று கடவுள் தனது மரியாதையை காப்பாற்றியதில் பூசாரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இன்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருப்பவர்கள் மட்டுமே கடவுளின் சிலையை ஒரு சிலையாக மட்டுமே கருதி வணங்கலாகாது. வழிபடும் போது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் மிகுந்த விசுவாசமும் இருந்தால் நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உண்மையான பக்தியுடனும் உண்மையான நம்பிக்கையுடனும் கடவுளின் ஆசீர்வாதங்களையும் எளிதாக பெறலாம் என்று கூறப்படுகிறது. இது லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள நன்கொடைகளை வழங்குவதன் மூலமோ அல்லது லட்சக்கணக்கான கோடி நன்கொடை அளிப்பதன் மூலமோ கூட மக்கள் பெற இயலாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மார்கழி மாத மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.